We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR. சென்னை அருகே புழல், செங்குன்றம், மாதவரம், கொளத்தூர், பெரம்பூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. அதேபோல விழுப்புரம், கோலியனூர், வளவனூர், காணை, பிடாகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார்சத்திரம், ஒரகடம், இருங்காட்டுக்கோட்டை, தண்டலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. சாலையில் தண்ணீர் தேங்கியதாலும் மழையில் நனைந்தபடி வாகனங்களை இயக்கியதாலும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். சென்னை சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் பகுதிகளில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். நேற்றிரவு சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. OMR சாலையில் சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதுடன் மெட்ரோ பணிகளால் சாலை குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இதனால் தேங்கிய நீரில் சென்ற சில வாகனங்கள் பழுதாகின்றன. OMR பகுதியில் போக்குவரத்தை சீரமைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. புவியிருந்தவள்ளி, திருவேற்காடு, ஆவடி, திருமுல்லைவாயல், வானகரம், ஐயப்பன்தாங்கல், காட்டுப்பாக்கம், செம்பரம்பாக்கம், பாங்காடு, குன்றத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னை நகரின் பத்ரவாயல், நெற்குன்றம், ராமாபுரம், வளசரவாக்கம், போரூர், முகலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. மழை காரணமாக பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தருமபுரி மாவட்டம் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பலத்த மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் எனவும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, OMR.